ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பச்சை பயிறு இருந்தால் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்கள். செம டேஸ்ட்டாக இருக்கும். டக்குன்னு பண்ணிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு பச்சை பயிரை வந்து ஒரு 3 மணி நேரம் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. 3 மணி நேரம் கழித்து அதை எடுத்துகிட்டு தனியாக பச்சை பயிரை மட்டும் எடுத்துகிட்டு அந்த தண்ணியை அப்படி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 2-3 பூண்டு போட்டுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 மிளகாய் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கோங்க. லைட்டாக மட்டும் பச்சை பயிறு ஊற வச்சுட்டு தண்ணி இருக்கும்ல, அதில் லைட்டாக மட்டும் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியெல்லாம் அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1 கப்பில் வந்து பச்சை பயிறு எடுத்துருக்கோம். அந்த கப்புக்கு 3/4 கப்பு வந்து ரவையை போட்டு, ரவை வந்து இந்த பச்சை பயிரோடு சேர்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, மாவு இருந்துச்சுன்னா வராது. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் ரவை வந்து ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி போது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறம் அதை வந்து இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக ஃபஸ்ட்டு உருட்டிக்கோங்க. கொஞ்சமாக அதில் மாவு எடுத்து நல்லா ரவுண்டாக உருட்டிக்கிட்டு அப்புறம் இந்த மாதிரி கையில் வச்சு லைட்டாக இப்படி ப்ரெஷ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி சைஸுக்கு வரும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே இந்த மாவு பச்சை பயிறு இருந்தது எல்லாத்தையுமே இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தவா இல்லைன்னா தோசைக்கல்ல வந்து லைட்டாக நிறைய எண்ணெய் ஊற்ற தேவையில்ல, லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி 1 2 3 நமக்கு எவ்வளோ தேவை இருக்கோ அந்த தக்கனி நல்லா இந்த மாதிரி போட்டு முன்பக்கம் வெந்ததுக்கப்புறமா பின்பக்கம் 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறம் அது போட்டு எடுத்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி இந்த சேனலில் வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.